ஹாய், அனைவருக்கும் அனைவருக்கும் இனிய இனிய வணக்கம். வணக்கம். இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுற, கல்யாண நாள் கொண்டாடுற எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்ங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா சேஃபா என்ஜாய் பண்ணிட்டு வந்து சூப்பரா இருக்கிறோம். நல்லா ஓகேவா? சேஃபா பத்திரமா வந்து சேர்ந்துட்டாங்க. வயநாடு வந்து சேர்ந்துட்டோம். நம்ம வீட்டை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதனால நீ தனியா எடுத்து சொல்ல வேண்டிய தேவையில்ல. நாங்க மலேசியா போயிருந்தப்ப மலேசியா மக்களான நம்ம தமிழர்கள் எத்தனையோ பேர் நம்மளை தேடி தேடி வந்து பார்த்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களுக்கு நன்றிங்க. நன்றி. அதுவும் இல்லாம நன்றி. நிறைய பேர் பார்க்க முடியாம நம்ம வீட்டுக்கு வாங்கன்னு அதாவது கூப்பிட்டு கொஞ்சம் தூரமா இருக்குது, மழை பெஞ்சுதான் இங்க வர முடியல எங்களால. இந்த இடத்துல இருக்கும், இந்த இடத்துல வந்து சுத்தி காமிக்கும் போது வரும்போது சொல்லுங்க, அங்கிருந்து வரும்போது நீங்க சொல்லுங்க. எங்களுக்கா இருக்கட்டும், தமேந்தி அம்மாவர்கள் இருக்கட்டும், நிறைய பேர் கமெண்ட்லயும் சரி, மெசஞ்சர்லயும் சரி மெசேஜ் பண்ணிட்டே இருந்தீங்க. நாங்க வந்து பார்க்க முடியாம போன உறவுகளுக்கு நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம். ஏன்னா நாங்க வர முடியாதனாலதான் பார்க்க முடியல. வந்திருந்தா அந்த இடத்த நாங்க கண்டிப்பா சொல்லி இருந்திருப்போம். ஏதாவது இந்த இடத்துக்கு தான் நாங்க வந்திருக்கோம், இந்த இடத்துக்கு தான் நாங்க வந்திருக்கோம்னு சொல்லியிருந்தாக்க கண்டிப்பா நீங்க வந்து பார்த்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்குது. போனது குறுகிய நாள் தாங்க, ரொம்ப கம்மியான நாளா போட்டு போயிட்டோம் நாங்க. அதனால எங்களால எங்க நிறைய இடத்த சுத்தி பார்க்கவே முடியல எங்களால. அதாவது இருந்த நாட்கள்ல எந்தெந்த இடத்த சுத்தி காமிக்க முடியுமோ அவ்வளவு நல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே சுத்தி காமிச்சிட்டாங்க எல்லா இடத்தையும். ஏன்னா அவங்க நினைச்சது என்னன்னா, ரொம்ப தூரம் பயணம் செஞ்சோம்னா நம்மளுடைய அந்த சுத்தி பார்க்குற டைம் எல்லாம் அந்த பயணத்திலே போயிரும் அப்படின்றதுனால கொஞ்சம் தூரம் போய் டக்குன்னு சுத்தி பார்க்குற இடம் எந்த எல்லாம் இடமோ அதைத்தான் தமிழ்ந்தவர் சுத்தி காமிச்சாங்க. அப்படி இருந்துமே இந்த மலாக்கான்ற இடம்லாம் எவ்வளவோ தூரம். அதுவும் இல்லாம அவங்களுக்கு மாலை நேரத்துல டிரைவிங் பண்ண முடியாதான், வண்டி ஓட்ட பயணம் செய்ய முடியாதுங்கிற ஒரே காரணத்துக்காக கொஞ்சம் கிட்டத்திலே தான் போனாங்க. அவங்க சன்னு வந்து ஸ்கூல்ல இருக்கிறனால அவரால அந்த வேலையை முடிச்சுட்டு வரவும் முடியல. அதனால இவங்களையே போட்டு நாங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டோம். அவங்க அப்படி போய் எங்கிட்ட போய் அப்படி அவங்க டார்ச்சரா எடுத்துக்கலைனாலும் நமக்கு அது தோணும்ல, என்னடா ரொம்ப டார்ச்சர் பண்றமே அம்மாவை. டார்ச்சரா எடுத்துக்கலைங்கிறது ஒரு ரெண்டாவது விஷயம். இருந்தாலும் வேதனைகள்னு எங்களுக்கு கால் வலிக்கணும் தானே. கண்டிப்பா கண்டிப்பா அவங்களுக்கு ஆனா அதை வெளிக்காட்டிக்கவே கிடையாது. மிகப்பெரிய நன்றியை நாங்க தெரிவிச்சுக்கிறோம். ஓகேவா? நம்ம தமேந்தி அம்மா அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி அம்மா. அப்புறம் நம்ம தேடி வந்த உறவுகள், அவங்களுக்கும் நம்ம ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். தேடி வராத உறவுகளுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். தேடி வந்த உறவுகள் நமக்கு என்னென்ன கொடுத்தாங்கன்றதை நம்ம காமிச்சுக்கிறோம். நம்ம மலேசியாவுல வந்து நம்மளை பார்த்து நமக்கு தந்த கிஃப்ட்டுகள் எல்லாத்தையுமே நான் டைனிங் டேபிள்ல நிறுத்தி வச்சிருக்கேன். நிறுத்திங்கிறேன், எடுத்து வச்சிருக்கேன் சொல்லுமா. ரெண்டாவது நிறைய பேர் வந்து லெட்டர் கொடுத்துட்டு எல்லாம் போயிருக்காங்க. நான் எங்களால உங்களை பார்க்க முடியல, நீங்க வரும் நீ எப்ப வர்றீங்களோ அந்த டைம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வந்து ரூமு தெரியாம அலைஞ்சிட்டு போனவங்க எல்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி நாங்க அதனாலதான் அன்னைக்கே சொல்லிட்டோம், இனி வந்து தேடாதீங்க, மலேசியாவில் நாங்க இல்லைங்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்தணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நாங்க அது சுத்தி பார்க்க போனதுக்கு அப்புறம் 2-3 பேர் வந்து பார்த்துட்டு தெரியாம போயிருக்கிறீங்க. ரூமை தேடிக்கிட்டே தெரிஞ்சக்கா கிடைக்கலக்கான மெசேஜ் பண்ணிருக்கீங்க. இப்படி ஒவ்வொன்றுலயும் இன்னும் மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு. மறுபடியும் நாங்க சொல்றோம், மலேசியா விட்டு வயநாடு வந்துட்டோம், வயநாடு சேஃபா இறங்கிட்டோம். இனி மலேசியாவில தேடிட்டு இந்த மக்கள் அவங்களுக்கு கிடைக்காது. அடுத்த ட்ரிப் வரும்போது நம்ம பார்ப்போம். அடுத்த ட்ரிப் கொஞ்சம் அதிக நாள் தங்கக்கூடிய நாட்களை நம்ம எடுத்துக்கிட்டு கடவுள் நமக்கு அதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை அமைச்சு கொடுத்தா நம்ம கண்டிப்பா மறுபடியும் மலேசியா போவோம். ஓகேங்களா? இப்ப நம்ம உறவுகள் எல்லாரும் சேர்ந்து எவ்வளவு கிஃப்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். வாங்க. ரெண்டாவது நம்ம நேத்து இதுக்கு முன்னாடி பார்க்கலாம்னு நான் சொல்லிட்டேன். இருங்கடித்தாங்க. இதுக்கு முன்னாடி நீங்க என்ன செஞ்சிருந்தீங்கன்னா, நம்ம கிஃப்ட் இவங்க எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி அம்மா வச்சு நாங்க பிரிச்சிருப்போம். அது ஓபன் பண்ணி என்ன கிஃப்ட்னு நம்ம பார்க்க கிடையாது, நீங்களும் பார்க்க கிடையாது. இங்க வச்சு நம்ம ஓபன் பண்ணிடுவோம். இதே வீடியோவில் நம்ம சேச்சிக்கு கிஃப்ட் கொடுத்தாங்கல்ல, சேச்சிக்கிட்டையும் கொடுத்து சேச்சிக்கு என்ன கிஃப்ட்டுங்கிறதை நானும் பார்த்துப்போம். என்னோட சேர்ந்து நீங்களும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? வாங்க. பாத்தீங்களா? யாரம்மா? இல்ல பாத்தீங்களான்னு கேட்டோன்னே யாரன்னு பார்த்தேன். ஓ, இந்த கிஃப்ட் எல்லாம் பாத்தீங்களான்னு நினைக்கிறீங்களா? ஒரு ரவுண்ட் வாங்க அப்படியே. ஆமா. என்னடா மிட்டாய் கடையை வச்சுக்கிட்டு நீங்க காமிக்கிறீங்கன்னு நினைச்சிடக்கூடாது. இது எல்லாம் நம்ம உறவுகள் நம்ம மேல வச்ச பாசம் தாங்க. டைனிங் டேபிளே நிறைஞ்சு போச்சு. போங்க. தூரம் ஒண்ணு காமிச்சிட்டீங்களா? காமிச்சிட்டேன். நம்ம வீட்டு டைனிங் டேபிளே ஃபுல் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு நம்ம மலேசியா மக்கள் அவங்க அன்பை கொண்டு வந்து காமிச்சதுதான். நான் கிஃப்டோட வராதீங்கன்னு சொன்னாலும் எந்த மக்களும் கேட்கிற மாதிரி ஐடியாவில் இல்ல, கிஃப்டோட தான் வருவாங்க. அந்த அப்படி வந்ததுதான் இந்த இதெல்லாம் நிறைய பேர் வந்து பார்க்க முடியாம எத்தனையோ உறவுகள் இருக்காங்க. மெசேஞ்சர்ல அவங்களுக்காக நான் அதை வாங்கி வச்சிருந்தேன், இதை வாங்கி வச்சிருந்தேன், என்னால கொடுக்க முடியலையே, பொசுக்குன்னு இப்படி ஊருக்கு போயிட்டீங்களேன்னு சொல்லி வருத்தப்பட்ட உறவுகள் இருக்காங்க. இன்னொரு டைம் நம்ம வருவோம். நீங்க அப்ப வந்து எங்களை பார்த்தா போதும், ஆளா மட்டும் வந்து பார்த்தா. ஆமா, கண்டிப்பா. இது வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒண்ணு மிஸ் ஆகுது. என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கவர். அந்த கவர்ல வந்து ஒருத்தவங்க நமக்கு 2000 ரூபாய், அதாவது இந்திய மதிப்புக்கு 2000 ரூபாய்
பார்க்கும்போது ஏதாவது நம்ம கையில கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருந்தாங்க. அந்த கவரை நம்ம அந்த ஊர் காசு கொடுக்கவும் அங்கேயே மாத்திட்டு வந்துட்டோம். அதனால அந்த கவர் இதெல்லாம் நம்ம வைக்கல. ஆமா ஒண்ணு இதுதாங்க. அடுத்தது சொல்லு. இனி நம்ம இதெல்லாம் கொடுத்தாங்கன்னு சொல்றோம். யார் யாரு கொடுத்தாங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி உங்களுக்கும் தெரியும். ஏன்னா மொத்தமா வாங்கினனால கிளியரா உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ எங்களால முடிஞ்சதை அவங்க கொடுத்த நிறைய பேர் வீடியோக்குள்ள வந்திருக்காங்க, நிறைய பேர் வீடியோக்குள்ள வரல. வீடியோக்குள்ள வராம போனவங்களை எங்களால காமிக்க முடியல. வீடியோக்குள்ள வந்தவங்களை மேக்சிமம் உங்களுக்கு இந்த வீடியோல நாங்க காமிக்கிறோம். வாங்க நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்க்கலாம். இது இங்க இருந்து இது எத்தனை ஐட்டம்ஸ்ல இது ஃபுல்லா நீங்க இந்த இதை பாத்தீங்கன்னா பெங்களூர்ல எங்களுக்காக நைட்டு 2 மணில இருந்து விடிய காலையில 11 மணி எங்களை வண்டி ஏற்றி விடுற வரைக்கும் எங்க கூடயே இருந்து நின்றுட்டு போன அந்த உறவுகள் கொண்டு வந்த ஐட்டம்ஸ் தான் இத்தனை. ஆமா பேக்கரி, அது இல்லாம போலி எல்லாம் நாங்க தின்னுட்டோம். போலி எல்லாம் கொடுத்திருந்தாங்க. அந்த இன்னும் பூ இவங்களுக்கு என்னன்னே தெரியல. எல்லா உறவுகளுமே இப்படித்தான் வர்றவங்க எல்லாருமே இது போதுமா, அது வேணுமா, இது வேணுமா, இது வேணும் அப்படி கேக்குறீங்க. எனக்கு அது சந்தோஷத்துல சந்தோஷப்படுறதா, ஏன் நமக்கு இப்படி செய்யணும்னு அவங்க துடிக்கிறாங்களேன்னு நினைச்சு அதுவும் சந்தோஷம் தான். எனக்கு பேச தெரியல, இருந்தாலும் கொஞ்சம் தடுமாறுது. இதெல்லாம் எங்க சொந்தக்காரவங்களோ இப்ப எங்க அந்த மாதிரி சொந்தங்கள் செஞ்சு கூட நான் பார்த்தது கிடையாது. ஒரு ரத்த பந்தம் இல்லாம தூரத்துல எங்கெங்கயோ எந்தெந்த நாட்டிலையும் இருந்து நம்ம வீடியோ பார்த்து வீடியோனால எங்க வார்த்தைகளை ஒரு சாதாரண திரைக்குள்ள பார்த்து எங்க மேல வச்ச அன்புகள் தான் இந்த அன்பு. இந்த அன்பு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத அன்பு தான் நீங்க வச்சது. எல்லாருமே அவங்கவுங்கனால எவ்வளவு பெஸ்டான அன்பை கொடுக்க முடியுமோ அந்தந்த அளவுக்கு தான் அன்பை கொடுத்தீங்க. எல்லாரும் அன்புலையும் விழுந்தது நான் தான். நாங்க தான் விழுந்து போய் கிடக்குறோம். என்ன பண்ணிட்டோம். அப்ப எங்களுக்கு தோணுது நம்ம போடுற காமெடினால இவ்வளோ அன்பா இருக்காங்களே, இவ்வளோ இதாயிட்டாங்களே, அந்த அளவுக்கு நம்ம அப்படி செய்யும் போது யார் மனசையும் நோகடிச்சிடக்கூடாதுங்கிற ஒரு தாட் எங்களுக்கு நல்லா வந்துருச்சுங்க. ஒரு நிமிஷம் கட் பண்ணி நான் அப்புறம் எடுத்து பேசிக்கிறேன். சரி ஓகே வாங்க. இத பாத்தீங்கன்னா நம்ம கிளம்புறோம்னு சொன்ன பாத்தீங்களா, கிளம்புற அன்னைக்கு நைட்டு நமக்கு ஒரு திருநங்கை அவர்கள் நமக்கு கொடுத்துட்டு போனது. அக்கா இருங்கக்கா இந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுனாங்க. எங்க ஓடுறாங்கன்னு பார்த்தா இங்க வேற நம்ம உறவு ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது விறுவிறுன்னு போயிட்டு இவ்வளவு சாக்லேட்ஸையும் வாங்கிட்டு வந்துட்டு மனசார அவங்க அழுதுட்டு அக்கா நீங்க நல்லா இருக்கணும், 2 பேரும் சந்தோஷமா இருங்க, அண்ணனை போட்டு நல்லா அடிங்கன்னு நாங்க பார்த்து சிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப உருக்கமா பேசிட்டு போனாங்க. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவங்கள எங்களால வீடியோ எடுக்க முடியலங்க. அவங்க ராத்திரியில வெளியில நின்றுட்டு ராத்திரியில அப்படியே கொடுத்துட்டு போயிட்டதுனால எங்களால அந்த டயத்துல வீடியோ எடுக்க முடியல. அவங்க வீடியோக்குள்ள மேக்சிமம் நம்ம வீடியோக்குள்ள வந்த எல்லா உள்ளங்களையும் நம்ம எடுத்து வச்சிருக்கோம். வரல விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்ன உள்ளங்களை நம்மளால எடுக்க முடியல. வந்த உறவுகள் எல்லாரும் எடுத்து வச்சிருக்கோம். வாங்க அடுத்து பார்க்கலாம். இது நம்ம அம்மா இந்த பொடி என்ன பொடின்னு பாத்தீங்கன்னா, இது நம்ம அந்த மாங்காய் அந்த கொய்யா இதெல்லாம் சாப்பிட வந்தீங்களா, அதுல தூவி சாப்பிடுற ஒரு பொடி. நல்ல டேஸ்டா இருந்துச்சு இந்த பொடி. ஃபர்ஸ்ட் அம்மா இந்த பொடி வாங்கும் போது என்ன பொடின்னு எனக்கு தெரியல. நாங்க வேற ஒரு இடம் சுத்தி பார்க்க போகும்போது அங்க மாங்காய் இதெல்லாம் வாங்கி தின்னுகிட்டே இருந்தோம். நீங்க அந்த வீடியோ பார்த்திருப்பீங்க. அந்த பொடி கொஞ்சம் டேஸ்டா இருந்துச்சு, கொஞ்சம் இனிப்பு அதுவுமா கலந்த பொடியா இருந்துச்சு. புளிப்பு இனிப்பு இருந்துச்சு. இது ஏதோ ஒரு காயில பொடிச்சு செய்யறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த பொடி வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அம்மா வாங்கியாந்து கொடுத்துட்டாங்க. இது பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஒரு ஞாபக சின்னமாக, அதாவது நம்ம கோலாலம்பூர் போன ஞாபக சின்னமாக நிறைய பேர் ஒரு கிஃப்டா வாங்கி ஃப்ரிட்ஜில் முன்னாடி ஒட்டி வைப்பாங்களாம். அந்த மாதிரி ஒட்டி வாங்கலாம். அதனால அம்மா வாங்கி கொடுத்தாங்க. எங்களுக்கும் சேச்சி வீட்டுக்கும் சேர்த்து வாங்கி கொடுத்தாங்க. ஆமா அந்த கிஃப்ட் தாங்க இது. இது மட்டும் இல்லாம நம்ம வெல்கம் வரும்போது நான் காமிச்சிட்டேன் உங்களுக்கு. ஆமா, ஆடுகாலி குடும்பத்திற்கு மலேசியா வருகை தரும் அப்படின்னு போட்டு வச்சிருக்காங்க. போட்டு ஆரஞ்சு அது என்ன பூனைப்பழமா? ஆமா, பூனைக்கண் பழம். திருப்பி என்னமோ 2-3 பழம்லாம் வாங்கி வச்சிருந்தாங்க. 2 ஸ்வீட் பசி ஆடுறதுக்குன்னு சொல்லி ஒரு கேக் மாதிரிலாம் வாங்கி வச்சிருந்தாங்க. அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அதெல்லாம் காமிச்சிட்டோம் அங்கே காமிச்சிட்டோம். ஸோ இது வரும்போது வாங்கி கொடுத்தது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சாக்லேட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி சொல்றது, ஒரு ஃபேமிலியோட அவங்க பொண்ணு காலேஜ் படிக்குது அப்படின்னு எல்லாம் சொல்லி அறிமுகப்படுத்திருப்பேன். பேர் விஜின்னு நினைக்கிறேன். விஜின்னு சொன்னாங்க. நான் இன்னைக்கு என்னை அடி உறுதி வாட்ஸ்அப்ல பேர் தெரியாம நீ வாட்ஸ்அப் மெசேஜ் பண்றேன்னு கேட்க போறாங்க. அவங்க வாங்கி கொடுத்தது. அவங்களே தான் ஒரு சாரி எனக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. அதை எடுங்க. இந்த கவர் பார்த்தோன்னே இப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் என்னக்கா பேர் தெரியலையான்னு. அந்த சாரிக்கு இந்த பர்ஸும் மேட்சா இருக்குமே, என்ன அந்த பர்ஸ் உள்ள வச்சு பாரு. ஆமா, இந்த சாரி வாங்கி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நாங்க காமிச்சிருப்போம், பாத்துட்டீங்களா? அவங்கதான் இவங்க. ஓகேங்களா? அது முதல் நாளே வந்த அன்னைக்கு மறுநாளே காலையில நின்று வாங்கி கொடுத்துட்டு போன அந்த ஸ்நாக்ஸ் எல்லாமே
இது கிளம்பி வர்ற அன்னைக்கு எங்களுக்கு வாங்கி கொடுத்தது. ஆமா, இதையும் வாங்கி கொடுத்து கூட்டிட்டு போய் டின்னர் அன்னைக்கு நைட் எங்களுக்கு சாப்பாடும் அவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க. ரைட்டு, அடுத்தது டின்னர் வச்சு அனுப்பிவிட்டாங்க. இது அங்கிட்டு வச்சிடுறோமா, அங்கிட்டு வச்சிருவோம். இந்த ஒரு குட்டியா ஒண்ணு நிக்குது, இது என்னதுமா? இது வந்து நம்ம அம்மாவோட பொண்ணு தங்கச்சி. அதாவது போன இடத்துல அம்பிகா எங்க முத்து ஞாபகம் வச்சுட்டாங்க. நான் பொண்ணு தங்கச்சின்னு தானே சொன்னேன், அதனால எனக்கு டக்குன்னு பேர் வரல, தப்பா நினைச்சுக்காத. அம்பிகா அவங்க வாங்கி கொடுத்தது. நம்ம இது பார்க்க போன இடத்துல அந்த ஞாபக சின்னத்துக்கு வாங்கி கொடுத்தாங்க. ஆமா, கேஎல் டவர் வாங்கி கொடுத்தாங்க. இது அவங்க பொண்ணு. அவங்களே நீங்க இப்ப பாத்திருப்பீங்க, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரைட், இது வந்து நம்ம அங்க நம்ம சுத்தி பார்க்க போன இடத்துல அங்க வந்து சிட்டியா இல்லம்மா, இந்தியா, லிட்டில் இந்தியா. ஆமா, லிட்டில் இந்தியால போனோமா, அப்ப மெட்ராஸ் பேக்கரின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கரிக்கு பக்கத்துல நின்றுட்டு இருந்தோம். அப்ப நம்ம பார்க்க வந்தவங்க டக்குன்னு இந்த சாக்லேட் பாக்கெட்டை வாங்கிட்டு வந்து நம்ம கையில கொடுத்துருந்தாங்க. அந்த உறவுகள் அவங்க வந்து தஞ்சாவூர்னு கூட சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு நீங்க கீழே பாத்திருப்பீங்க, கீழே ஓடிக்கிட்டு இருக்குது, அதை பாத்திருப்பீங்க. அவங்க தான் நமக்கு கொடுத்த அந்த கிஃப்ட். அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. அடுத்தது இதெல்லாம் இது அந்த கவர் எடுங்க. இது வந்து சாரி தாங்க. 2 சாரி வாங்கிட்டு வந்திருக்காங்க அவங்க. ஆமா, இந்த சாரி, இந்த கிஃப்ட், இன்னொரு சாரி இருக்கு, காமிக்கிறேன், இத பாத்துக்கங்க. அந்த பக்கம் மேல போட்டுக்கோ. இருடி தங்கம். அப்படி போட்டுக்கிட்டு அடுத்தது எடு. ரைட், இந்த 2 சாரி, இது இன்னொரு வந்து டிராயிங் புக்கு. அந்த ஃபர்ஸ்ட் முத நாள் கேக் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, அம்மா வச்சு கட் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த கேக்கு எல்லாம் கொடுத்தவங்க இந்த கீழே இருக்க உங்களுக்கு தெரியும், பார்த்துருப்பீங்க. அவங்க தான் நமக்கு, அதுவும் கிளம்பி வர்ற அன்னைக்கு தான் அவங்க வந்து அவசர அவசரமா ஓடி வந்து எங்கே போயிடுவாங்களோ அப்படின்ற பட்சத்தில் ஓடி வந்து நமக்கு அந்த ப்ரெசென்ட் பண்ணவங்க தான் அந்த உறவுகள். அவங்களுக்கு வந்து நம்மளால அதிக நேரம் பேசக்கூடிய 2 டைம், ஏன்னா 2 ட்ரிப் வந்துருந்தாங்க. 2 ட்ரிப்புமே நாங்கள் எங்கேயாச்சும் போகிறதுக்கு வண்டியை புக் பண்ணிட்டு வண்டிக்காரங்க வந்து நின்றுட்டு இருக்கும்போது அவங்க வந்த தருணத்தில் தான் வந்தாங்க. இருந்தாலும் எங்களால் முடிஞ்ச நிமிஷத்தை அவங்க கிட்ட செலவு பண்ணி நாங்கள் பேசிட்டு தான் இருந்தோம். இருந்தாலும் அவங்கள்ட்ட அதிக நேரம் பேச முடியலையேங்கிற ஒரு மனவர்த்தம் எனக்கு இருந்துகிட்டே இருக்கு. தப்பா நினைச்சுக்காதீங்க, எங்களை மன்னிச்சிருங்க. எங்க சூழ்நிலை உங்களுக்கு புரிஞ்சனால நீங்க ஏத்துக்கிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்து நாங்க பேசணும் கொஞ்ச நேரம். நம்ம காத்திருப்போம், நம்ம வண்டிக்காரங்க அந்த ஊருக்காரங்க காத்திருக்காங்களான்னு தெரியாதுல்ல, அதனால ரைட். இந்த கிஃப்ட்டுக்கு நன்றி 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 நன்றி. இருங்க, இன்னொன்னு நம்ம பேசிக்கிட்டு இருந்தோமே, அவங்க பேரு அடிக்க போறாங்க, பேரு தெரியாம என்ன காணின்னு. பிரிட்டோ சொல்றீங்களா? ஓ, உன்னைய விட நீ 2 நாள் நான் ஊருக்கு போயிட்டா 3ஆம் நாள் என் பேரையே என்ன பேருன்னு கேட்க போறியா? இப்படி தெரியாம மறக்க முடியாத பேரும் டக்கு ரத்தத்திலே ஊறி போன பேரு உங்க பேரை தவிர அவங்க வந்து எங்களுக்கு அவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மள காலை டிஃபன் போன அன்னைக்கே ஒரு நாள் நைட்டு டின்னர் கூப்பிட்டு கொடுத்துட்டாங்க. மறுநாள் பாத்தீங்கன்னா இது வேற, மறுநாள் பாத்தீங்கன்னா அதுவும் தாமா இல்ல, ஆமாடி இல்ல, இதுல தம்பி ஊர்ல நான் எடுத்து தம்பி ஒரு செல்ஃப்ல வச்சுட்டேனே. அவங்க எங்க 3 பேத்துக்குமே சட்டை எடுத்து கொடுத்துருந்தாங்க. 3 பேத்துக்குமே ஒரு சட்டை. இந்த பாருங்க, இந்த சுடிங்க தம்பிகளுக்கு 2 சட்டை, இந்த முத்துக்கு இந்த சட்டுங்க, இது எல்லாம் எடுத்து கொடுத்துருந்தாங்க. அது இல்லாம முத நாள் நைட் எங்களுக்கு ஒரு ஹோட்டல்ல கூட்டிட்டு போய் டின்னர் வச்சாங்க. அடுத்த நாள் காலையில அவங்க வீட்டுக்கே கூட்டிட்டு போய் சாப்பாடு விருந்து போட்டாங்க. நாங்க அதை பாத்திருப்பீங்க, போட்டோ கூட நாங்க மதிய விருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டோ போட்டு பாத்திருப்பீங்க. அதுவும் இல்லாம அம்மா வர முடியாத சூழ்நிலை அன்னைக்கு நம்மளை கூட்டிட்டு போய் நிறைய இடம் சுத்தி காமிச்சாங்க. ஷாப்பிங் மாலுக்கு போன அன்னைக்கு ஃபுல்லா நம்ம கூட 1 டே ஃபுல்லா அவங்க தான் இருந்தாங்க. அன்னைக்கு அம்மாவனால வர முடியாத ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை, அதனால இவங்க வந்தாங்க. அதுக்கு முன்னாடியே ஒரு நாள்ல பழகி எப்படி எதுனா நான் என்ன வச்சிருக்கேன்னே தெரியலங்க, எல்லாரும் என்கிட்ட அடிட்டீங்க அப்படி நான் நினைக்கிறத விட உங்க அன்புலதான் நாங்க கவுந்து போயிட்டோம். கண்டிப்பா அதுதான் உண்மை. அந்த உறவுகளுக்கு ஒரு நன்றியை சொல்லிரு. நன்றி 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 பிரிட்டோ அவர்களே, நன்றி. இந்தா அடுத்தது இது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பெட்டி பிரிச்சோம் பாத்தீங்களா, பெட்டி பிரிச்சதுல இருந்துச்சு நாங்க சொல்லியிருந்தோம் பாத்தீங்களா, அந்த இது நம்ம அதுலயே சொல்லியிருக்கோம். சாந்தாக்காவுக்காக, நிதின்காக, பிரகதி குட்டிக்காக, பக்கத்து வீட்டு சேச்சி மேடத்துக்காக, ராஜா அண்ணனுக்காக அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கொடுத்துருந்தீங்க. இதுதான் அவங்க சேச்சிக்கு கொடுத்த கிஃப்ட். இது ஃபுல்லா அவங்க கொடுத்ததுதான். ஆமா, சேச்சிக்கு கொடுத்த கிஃப்ட வந்து நம்ம சேச்சியை வச்சே பிரிச்சிருவோம். என்னன்னு பாத்துக்குவோம், அதை நான் அப்படி மாத்தி வைக்கிறேன். ஆமா, இப்ப எனக்கு கொடுத்த கிஃப்ட் என்ன இருக்குங்கிறத நம்ம பாத்துருவோம். பாப்போம். இன்னும் உடைக்கணுமா? ஆமா, ரைட். நம்ம உடைச்சு இத வை, அத லாஸ்ட்ல நம்ம உடைச்சு சொல்லிடுவோம். இது என்னன்னு பாத்தீங்கன்னா
என்னது குப்பமேனி. ஆமா, குப்பைமேனி தலை இலைன்னு அப்படின்னு நம்ம பேசிட்டு வந்தோம் பாத்தீங்களா, கிடைக்கலன்னு இந்த இருக்குது இந்த புடிங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டோ வீட்டுல அவங்க கொடுத்துருந்தாங்க. அந்த பொடி கொடுத்துட்டாங்க. அது பிரிட்டோ சேட்டன் சேச்சி ஆமா அவங்க கொடுத்துட்டாங்க. ரைட், நான் பிரிக்கிறேங்க. பிரிங்க பிரிங்க பிரிங்க. அவசரமா பிரிக்கிறேன், அதனால போன மணலா பிரிக்கிறேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. இல்லைனாலும் நீ ஒரு அவசரக்காரின்னு எல்லாருக்கும் தெரியும். இது பாத்தீங்கன்னா ஒரு பர்ஸ். ரைட் பர்ஸ். சூப்பர். தேங்க்யூ 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 தேங்க்யூ. இது வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பெட்டி பிரிக்கும் போது சொல்லியிருந்தோம் சாரா இப்போ அப்படின்ற இடத்துல இருந்து நமக்கு அனுப்பி விட்டு இந்த பார்சல் பெட்டியில இருந்து இருந்ததுதான். சாரா அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. அடுத்தது நன்றி நன்றி. அடுத்தது என்னன்னு பாக்குறேன். ஐயோ, இது பெரிய பாக்ஸால இருக்கு. ரொம்ப லேட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? இல்ல இல்ல ஆகாது, பாப்போம். இனி உடைச்சிடாமா உள்ள என்ன இருக்குன்னு தெரியாம? கவர் தான் இருக்கும். எப்படி சேஃப்டியா வரணுங்கிறதுக்காக நிறைய பார்சல் பண்ணிருக்காங்க. பொறுமை பொறுமை பொறுமை. அக்கா ஏக்கா இப்படி பிரிக்கிற அப்படிம்பாங்க. என்ன இது வந்துருச்சு. இதே மாதிரி நம்ம நிதின் விட்டும் பிரகதி விட்டையும் நானே பிரிக்கிறேன். பிரிச்சுட்டு மொத்தமா என்னன்னு பாத்துருவாங்க. ஓகே ஓகே ஓகே. என்னதுமா பாக்குறேன், நானும் உங்களை மாதிரி தானே இருக்கேன். அதையும் கத்திரிக்கோள் வேணுமா? நான் பிரிக்கிறேன், பிரிச்சுட்டு காமிப்போம். நாளைக்கு பாக்கெட்டே பிரிக்கிறேங்க, பிரிச்சுட்டு காமிக்கிறேங்க. இது பிரகதீஸ்வரனுக்குங்க. ஆமா, பிரகதீஸ்வரனோடது. நிதினோடது எடுத்துக்காமி. நிதினோடதே இதுங்க. இதே மாதிரி தான். இது பர்ஸ் தான். ஆமா, பர்ஸ் இல்ல, அது ரைடர் பேக் மாதிரி போட்டுக்குவாங்க. ரைட். இனி எங்க முத்தோடத இருக்கு. அத வந்து முத்து கையாலே பிரிக்கட்டும். பிரிமா, நீயே பிரிமா. இல்லடி தங்கம், நான் பிரிக்கல. நீ பிரிங்க தங்கம். பிரிங்க. கத்திரி இல்ல, உங்களுக்கு தக்கன கத்தி கொண்டாந்து வச்சிருக்கேன். பிரிங்க. கத்தி இருக்கு, வன்முறை இல்ல, ஈடுபடக்கூடாது. பங்க நாய் பன்னா இருக்கான்னு பாருங்க. பன்னா வைப்பாங்க எனக்கு. சூப்பர். இது பெல்ட் மாதிரி போட்டுக்கிறது போல இருக்கு. அங்க எங்கேயாவது சுத்தி பார்க்க போனா போட்டுக்குவாங்களா, அந்த மாதிரி போட்டுக்கிறது. சூப்பர். நன்றி. இது எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இங்க இது பத்தல நினைக்காதீங்க, இந்த எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்கு. எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ சோ மச். நீ என்னோடத பிரிங்க, நீங்களே பிரிங்க. கத்தி வச்சுக்க கூட பிரிங்க. பொறுமா, கை பத்திரம் தாங்க. என்ன பொருள் இது? ஒரு இது அனுப்பி விட்டுருந்தாங்கல்ல, ஒரு வீடியோ. ரைட். அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த அக்கா வந்து இந்த கம்மல்லாம் ஏதோ ஒரு வீடியோல ஒரு டப்பால போட்டு வச்சிருந்தோம்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு வீடியோ அனுப்பி விட்டுருந்தாங்க. இதை கேர்ஃபுல்லா இப்படித்தான் நீங்க வந்து மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது என்னன்னு எனக்கு தெரியாம இருந்துச்சு. ரைட்டு. அப்ப அக்கா வந்து இந்த கம்மல் எல்லாமே ஒரு சின்ன டப்பால போட்டு வைக்கிற மாதிரி நான் பாத்திருந்தேன். இதை நீங்க ஃபிட் பண்ணி ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த கம்மல் எல்லாத்தையும் நீங்க இதுலயே தொங்க விட்டுக்கலாம் அக்கா அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. ரைட். அந்த கிஃப்ட் தாங்க இது. நன்றி சாரா அவர்களே, நன்றி. நான் சேச்சி வீட்டுக்கு வந்துட்டேங்க. சேச்சி வீட்டுக்கு இருந்தா நீங்கள் கொடுத்த கிஃப்ட்டை நான் கொடுக்க போகிறேன் சேச்சிக்கிட்ட. அது என்ன நம்ம 2 பேரும் சேர்ந்து பார்த்துடலாம். ഇതാங்க ശാന്തയ്ക്ക് കൊടുക്കുന്ന അതേ സ്നേഹം എനിക്കും തരികയാണോ നിങ്ങള്? സന്തോഷം കേട്ടോ, എന്നെ ഓർത്തല്ലോ. ഓക്കെ, അത് പിരിങ്ങ കത്രിക എടുക്ക്. അല്ല, അതാകുമ്പോ ജസ്റ്റ് കൈ കൊണ്ട് പൊളിച്ചാല്. சேச்சி இப்போ என்ன சொன்னாங்கன்னா, சாந்தாவுக்கு கொடுத்த அதே பாசத்தை எனக்கும் தர்றீங்களா? என்னைய உங்கள் நினைவில் வச்சதுக்கு ரொம்ப நன்றி, சந்தோஷமாக இருக்குன்னு சொன்னாங்க. மேடம் நானும் பெருசு തന്നെ വാങ്ങിയ. ഇതിനും ഭേദം മിണ്ടാതിരുന്നാൽ മതിയായിരുന്നു പെരുസ് കിട്ടുന്നു വെച്ച്. പക്ഷേ ചേച്ചിക്ക് ഹാൻഡ് ബാഗ് ഇഷ്ടം പോലെ ഉണ്ടല്ലോ ഇവിടെ അല്ലേ, എന്നിട്ട് അതാ ഞാൻ മേടിക്കാതെ. കത്രിക വേണോ?
அக்கா அவர் குடிச்சா நீங்க ஸ்னாப்ல டைப் பேகா போய் சரியா எல்லாரும் பார்த்துக்கங்க. இதுதான் கிஃப்ட்டு, சேச்சியோட கிஃப்ட்டு. ചേച്ചിക്ക് പിടിച്ചിരിക്കാ? ഇഷ്ടായോ? ഓ വെറുതെ ഇങ്ങനത്തെ ആളുകളൊക്കെ പോകുമ്പോ താങ്ക് യു. சாரா பேரு. தேங்க்யூ சாரா. தேங்க்யூ. நீங்கள் கொடுத்த கிஃப்டை பத்திரமா கொண்டாந்து சேச்சிக்கிட்ட சேர்த்துட்டேங்க. நன்றி.